ஹாய் ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா இன்குபேட்டர் கிட்ட தான் வந்திருக்கோம். இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம வீடியோங்களை வந்து எல்லாமே வந்து அவுட்டோரில் தான் பார்த்துருப்பீங்க. நம்ம பேப்பர் ராக்கெட் ஃபார்ம்லேயும் நம்ம வீட்டு மேலே இருக்கிற டெரேஸில் இருக்கிற ஃபார்ம்லேயும் தான் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி எங்கன்னா இன்குபேட்டர் வச்சுருக்கிற நம்ம ஒரு ரூமில் தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து ஆக்சுவலி 2 டைப் ஆஃப் இன்குபேட்டர் வச்சுருக்கோம். ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர், இன்னொன்று மேனுவல் இன்குபேட்டர். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மேனுவல் இன்குபேட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மேனுவல் இன்குபேட்டர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இதை விட மீடியம் சைஸ் ஒரு சின்ன மீன் தொட்டி இருக்கும்ல, ஒரு ஃபைட்டர்லாம் வச்சு வளர்ப்பாங்க. அந்த மீன் தொட்டி சைஸில் இருந்த ஒரு இந்த சைஸ் தான் அது. இந்த சைஸில் வந்து அந்த இன்குபேட்டரை வந்து நம்ம செஞ்சு அதில் நம்ம ஆட்ச் பண்ணோம். ஃபஸ்ட்டு செய்யும்போது சீரியஸாக சொல்கிறேன், சுத்தமாக ஹோப்பே கிடையாது. அதுவும் எங்கள் அப்பா வந்து அவ்வளோ ஹோப்ஃபுல்லாக செஞ்சாங்கும் போது எனக்கு ஹோப்பே கிடையாது. ப்ளஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணும்போது கருங்கோழியில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அண்ட் ஒன் மோர் திங், இதை வந்து பார்ட் 1 பார்ட் 2 நம்ம இந்த வீடியோ போடுறோம். ஏன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். நிறைய விஷயம் நான் இதில் சொல்கிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ் அப் அண்ட் டவுன் இதில் நிறைய பார்த்த விஷயம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்போது கருங்கோழியில் தான் பண்ணோம். அந்த கருங்கோழி வந்து அடை உக்காராதுன்றனால அந்த இன்குபேட்டர் நம்மளே செய்ய வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த இன்குபேட்டர் வந்து சின்னதாக வந்து ஒரு தர்மாக்கோல் நம்ம எடுத்து அந்த தர்மாக்கோலில் அந்த இந்த போர்டெல்லாம் நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து அமேசானில் வாங்கி எல்லாம் அசம்பிள் பண்ணி அதை நம்ம கிட்டெல்லாம் ரெடி பண்ணோம். அந்த அந்த கிட்டுக்கு வந்து நம்ம மெத்தட் இருக்குது, எப்படி என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணணுன்ற இது இருக்குது. ஹீட்டு வைக்கிறது, அதெல்லாம் தெர்மோஸ்டாட் ஆக்சுவலி. ஸோ அந்த தெர்மோஸ்டாட் வாங்கிட்டு பல்ப் வாங்கி எல்லாமே செட் பண்ணி அந்த தெர்மோகோல் வச்சுட்டு ஃபஸ்ட்டு முட்டைங்களை வச்சோம். ஒரு 10 முட்டை 10 to 15 எக்ஸு தான் அந்த இது வந்து இன்குபேட்டர் வந்து கண்டெயின் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு டைம் வைக்கும் போது ஒரு 2-3 தான் புரிஞ்சுது. ஏன்னா அப்போ நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி பற்றி சுத்தமாக நம்மளுக்கு ஐடியா கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்து இம்யூனிட்டி பற்றி கொஞ்சம் ஐடியா வந்தது. ஸோ அது புரியும் போது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். ஏன்னா எனக்கு அது மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அப்பாவுக்கு ரொம்ப நம்பிக்கை. கடையில் தான் வச்சுருந்தோம். அந்த திருப்புறது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாரு. அந்த வீடியோ என்கிட்ட ஃபோனில் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும், பார்ப்போம். இருந்ததுன்னா அதை கன்ஃபார்மாக ஷேர் பண்ணுறோம். ஏன்னா அது எப்போயோ அது அந்த டைமில் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதா பிளானே இல்லை. அப்போது எடுத்தது சும்மா எடுத்து வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து அந்த சைஸில் வந்து 2-3 வச்சு எடுத்தோம். பட் நிறைய எக்ஸு வரும்போது அது நம்மளுக்கு பத்தலைன்னு சொல்லிவிட்டு 2வது இன்குபேட்டர் பண்ணது தான் வந்து அங்கே பண்ணது. இதோ அங்கே இருக்குது மேனுவல் இன்குபேட்டர். ஸோ இந்த இன்குபேட்டரில் வந்து கிட்டத்தட்ட 150 எக்ஸ் கிட்ட நம்ம வைக்கலாம். நல்லா வைடாக இருக்கும். என்ன இப்போ கொஞ்சம் இன்ஆக்டிவாக இருக்குது. ஸோ இதை இன்னும் நிறைய க்ளீன் பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. ஸோ 150 எக்ஸு கிட்ட இது கண்டெயின் ஆகும். இது ஒரு நல்ல நல்ல சைஸ் ஆக்சுவலி. ஸோ இதுலேயும் பார்த்தோன்னா தெர்மோஸ்டோட் வந்து நம்ம வாங்கி அதை செட் பண்ணி எல்லாம் பண்ணோம். இந்த தெர்மோஸ்டாட் தான் வந்து ரொம்ப சீப்பான இது. ஸோ எனக்கு என்னென்னா இது ரொம்ப சீப்பாக இருக்குது, கொஞ்சம் குவாலிட்டியாக போடணும் அப்படின்றதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது இந்த STC 3028ன்னு ஒரு சில தெர்மோஸ்டாட் பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வாங்கியிருக்கேன். இப்போ வரப்போகிற வீடியோவில் இதை நான் திருப்பி இந்த தெர்மோஸ்டாட்டை யூஸ் பண்ணி இது எப்படி ஆச்சிங் ரேட் இருக்குதுன்னு பார்க்குறேன். இதில் வந்து எனக்கு 80 to 90% நல்ல ஆச்சிங் ரேட்டிங் இருந்தது. இதில் தான் நம்ம வந்து வாத்து குஞ்சுங்க எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து கருங்கோழி குஞ்சு, நாட்டுக்கோழி குஞ்சு, காடை குஞ்சுங்க எல்லாமே அதில் நல்லா இதாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்பா வந்து ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் வாங்கினார். ஏன்னா நடுவில் வந்து நம்ம கொஞ்சம் ஒர்க் போயிருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு கொஞ்சம் பார்க்க முடியல. ஏன்னா அதை வந்து டெய்லி ஒரு மினிமம் 3 டைம்ஸாவது நம்ம அதை ரோல் பண்ணணும். ஸோ அந்த விஷயம்லாம் இருந்ததுனால ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் வாங்கினாங்க. பட் இதில் வந்து ஆச்சிங் ரேஷியோ ரொம்ப மோசமாக இருக்குது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். மேபி நிறைய பேர் ஆக்சுவலி இன்குபேட்டரை பற்றிலாம் வந்து ரொம்ப நெகட்டிவாக பேசும்போது எனக்கு அது ஏன் இப்படி பேசுகிறாங்க, நம்மளுக்கு பாசிட்டிவாக தானே இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இதை யூஸ் பண்ணோன்னே தான் எனக்கும் ரொம்ப நெகட்டிவ் ஃபீல். பாக்ஸ் பார்க்க நல்லா இருக்குது, க்ளீனாக இருக்குது. உள்ளே பார்த்தோன்னா இந்த ரோலிங் மிஷின் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அந்த சிஸ்டமுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரோல் ஆகும். தெர்மோஸ்டாட்டோட சென்சார் இருக்குது. இது வந்து இந்த சென்சார் ஹீட் எடுத்து இதுவே கரெக்டாக ஆன் அண்ட் ஆஃப் கட் ஆகும். இந்த தெர்மோஸ்டாட் வந்து CC5220 ஏதோ இதில் இருக்குது. அது என்னன்னு தெரியல. இவ்வளோ பெருசு இதில் என்ன இருக்குன்னே தெரியல எனக்கு. ஏன்னா இவ்வளோ பெருசுக்கு தெர்மோஸ்டாட் என்ன இருக்குதுன்னு தெரில.
அதுக்கப்புறம் மெயினாக என்னென்னா இவ்வளோ பெருசில் ஹியூமிடிட்டி கண்ட்ரோலரே இல்லை கரெக்டாக. ஏன்னா வாட்டர் கண்டெயின் பண்ணுறதுக்கு வச்சுருக்கான். எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் முட்டை வச்சு 22 டேஸ் 23 டேஸில் பொரியுதுன்னா 18 டேஸ்க்கு அப்புறம் இன்னொரு அந்த லாஸ்ட் 3 டேஸ் 4 டேஸ் வந்து ஹியூமிடிட்டி நம்ம அந்த இதுக்கே டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாட்டர் லெவல் மாற்றுவோம். ஸோ இதில் அப்படி பண்ணவும் முடியல, ஹியூமிடிட்டியும் பார்க்கல. ஸோ நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஹியூமிடிட்டி மீட்ரு இது தான். ஸோ இந்த ஹியூமிடிட்டி மீட்ரு தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணேன். ஸோ இதில் வந்து சென்சார்லாம் வெளில பட் நான் அடுத்த ஹியூமிடிட்டி மீட்ரு வாங்கி வச்சுருக்கேன். ப்ளஸ் அதை போடணுன்றது அதில் சென்சார் வெளில வரும். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் எனக்கு டோட்டல் ஃபெயிலியர். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டாக வந்து எனக்கு இது வயிற்றெரிச்சலாக இருக்குது. கிட்டத்தட்ட 36x கிட்ட நம்ம வச்சுருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து சண்டை கோழிங்க மீட்டிங் ஆகி அதிலேருந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இதிலே எஸ்ன்னு போட்டிருப்போம். இது எல்லாமே சண்டை கோழிங்க முட்டைங்க தான். 10லேருந்து 11 முட்டை வந்தது. ஸோ எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. எனக்கு அது ஒரு பெரிய ஒரு இது என்ன பண்ணுறது. அதனால் அதுக்கு முன்னாடியாவது வந்து எப்படின்னா இத்தனை முட்டை வச்சா ஒரு 10 கிட்டையாவது ஆச் ஆகிடும் சரின்னு அப்படி இப்படின்னு எனக்கு மனசு இதாக போச்சு. இந்த வாட்டி ரொம்ப இதாச்சு. அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து இதில் இன்னொரு மிஸ்டேக்கும் ஆயிருக்கு. என்னென்னா நடுவில் ஒரு நாள் வந்து பல்ப் ஃபீஸ் போயிடுச்சு. அதனால் அதை நான் ஒழுங்காக கவனிக்கல. சடனாக டெய்லி வந்து மினிமம் 1 டைமாவது திறந்து பார்த்துருவேன். அன்றைக்கி நான் பார்க்கும்போது ஃபீஸ் போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் பல்பு மாற்றினேன். அதனால் போச்சா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஆச்சிங்கே நடந்தாலும் ஆச்சிங் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து அது வேணாம் அப்படின்றது எனக்கு படுது. ஸோ அதனால் இதை நான் மூவ் பண்ணிவிட்டு அதுலேயே நான் திருப்பி என்னோடய ஓன் இன்குபேட்டர்லேயே பண்ணிடலான்னு இருக்கேன். ப்ளஸ் இதுலேருந்து ஆச் ஆனோடனே வந்து நம்ம வந்து ப்ரூடிங் கொடுக்கறது வந்து தனியாக ஒரு பாக்ஸில் வச்சு தான் கொடுப்பேன். அது இது வரைக்கும் இப்போ இந்த ஆட்டோமேட்டிக்லேருந்து எவ்வளோ கொஞ்சம் எடுத்துருப்போம் மேக்ஸிமம் இதில் வந்து கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 5 to 6 டைம்ஸாவது நம்ம வந்து எக்கு ஃபுல்லாக கண்டெயின் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் வந்து 30 to 40 எக்ஸு இதில் கண்டெயின் ஆகும். 5 to 6 டைம்ஸ்னால் 6 into 40 போட்டு போயிடும். 4 6 ஆர் 240 எக்ஸ் வருது. ஸோ 240 எக்ஸில் எனக்கு தெரிஞ்சு 30 சிக்ஸ் தான் நம்மளால் எடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் மேக்ஸிமமே. அப்போ அது எவ்வளோ பெரிய லாஸ் நம்மளுக்கு. அதனால தான் எனக்கு இது வேணான்னு தோணுது. மேனுவல் இன்குபேட்டரில் என்னென்ன விஷயம் இருக்குன்னா எல்லாத்துலேயும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதில் டைம் எடுக்கும். என்ன டைம்னா நம்ம டைம் கொடுக்கணும். 1 டேக்கு 3 டைம்ஸாவது நம்ம ரொட்டேட் பண்ணணும். பட் அது பரவாயில்ல, நம்ம அடிக்கடி பார்க்குறோன்றதுனால என்ன நடக்கலைன்றது தெரியும். ஹியூமிடிட்டி வந்து நான் கரெக்டாக அதை நோட் பண்ணுவேன், எல்லாம் இருக்கும். ஸோ இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் எனக்கு இருக்குது. எனக்கு அது நம்ம ஓனாக செய்கிறதுனால எனக்கு அது நல்லா இருக்குது. ஸோ அதுதாங்க இதில் வந்து எனக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடுச்சு, லாஸ் ஆகிடுச்சு. சண்டை கோழிங்கும் பெரிய லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம், மேனுவல் வெர்சஸ் ஆட்டோமேட்டிக். ஸோ டீட்டெயிலாக இதை பற்றி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயிலாக இதை பற்றி ஒரு தனியாகவே ஒரு வீடியோ நம்ம போடலாம். அண்ட் இதோட பார்ட் 2 வீடியோவில் இன்னும் நிறைய விஷயம் இதை பற்றி நம்ம இன்னும் பேசலாம். அண்ட் அண்டில் தென் பை பை கைஸ், டேக் கேர்.